அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பாலினேஷன் சாப்டர். பாலினேஷன் சாப்டர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அந்த சாப்டர்ல பாலினேஷன் டாபிக் பார்க்க போறோம். குட் மார்னிங் ஆல். Good morning. Welcome all. Good morning. So pollination அப்படின்னா என்ன? In the preceding இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான். In the preceding sections, you have learned that the male and female gametes in flowering plants are produced in pollen grain and embryo sac respectively. இந்த இடத்துல எம்ப்ரியோ சாக்ல போலன் கிரெயின்ல மேல் கேமிட் வந்துச்சு சார், அந்த போலன் டியூப்குள்ள பார்த்தோம். எம்ப்ரியோ சாக்ல ஃபீமேல் கேமிட் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. எக் செல்லுன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ஃபீமேல் கேமிட். எம்ப்ரியோ சாக் நேற்று படிக்கல, எக் செல் ஃபார்ம் ஆனிச்சு 8 நியூக்ளியேட் 7 செல்டு ஸ்டேஜ்ல. எக் அப்பேரட்டஸ்ல நடுவுல எக் இருக்கு, 2 சைட்ல சினர்ஜிட்ஸ் இருக்குன்னு படிச்சோம். இது எம்ப்ரியோ சாக் ஸ்ட்ரக்சர்னா எக் செல் இங்க இருக்குன்னா 2 சைட்ல சினர்ஜிட்ஸ் இருக்கும். அந்த சினர்ஜிட்ஸ்ல தான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இருக்கும். அது போலன் டியூபை கைட் பண்ணி உள்ள கொண்டு போகும். போலன் டியூப்குள்ள மேல் கேமிட் இருக்கு. அப்ப ஃபீமேல் கேமிட் யாரு? திஸ் எக் இஸ் த ஃபீமேல் கேமிட். ஆப்போசிட்ல 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கும், நடுவுல 2 போலார் நியூக்ளியெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம் சென்ட்ரல் செல்ல. ஸோ தட் எக் அப்பேரட்டஸ்ல இருக்கக்கூடிய எக் தான் நமக்கு ஃபீமேல் கேமிட். ஸோ ஃபீமேல் கேமிட் ஆஃப் ஃபைட் எம்ப்ரியோ சாக்குள்ள இருக்கு. மேல் கேமிட் pollen grain, மேல் கேமிட் ஆஃப் ஃபைட் pollen grain குள்ள இருக்கு. As both types of gametes are non-motile, ரெண்டுலயுமே பாருங்க ஒரு ஃபிளாஜெல்லாம் கிடையாது, ரெண்டுமே மூவ் பண்ணிலாம் போகாது, ரெண்டுமே non-motile gametes தான். They have to be brought together for fertilization to occur. Fertilization தான் fusion of male and female gamete. அது நடக்கணும்னா ரெண்டும் பக்கத்துல கொண்டு வரப்படணும். அது எப்படி நடக்கும்? How is this achieved? அது எப்படி நடக்கணும்? அதுக்குதான் பாலினேஷன் ஹெல்ப் பண்றது. பாலினேஷன் இஸ் த மெக்கானிசம் டு அச்சீவ் திஸ் அப்ஜெக்டிவ். ஸோ தட் ஃபர்டிலைசேஷனை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுது. பாலினேஷன் அப்படிங்கிற மெக்கானிசம் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ். வாட் இஸ் பாலினேஷன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. பாலினேஷன்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் shed from the anther. ஆந்தர்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆந்தர்ல இருந்து ரிலீஸ் ஆன போலன் கிரைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எங்க? டு த ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டில் இஸ் டர்ம்ட் பாலினேஷன். இப்போ நமக்கு ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவரிக்குள்ள ஓவியூல், ஓவியூலுக்குள்ள எம்ப்ரியோ சாக், எம்ப்ரியோ சாக்குள்ள எக் எல்லாம் இருக்கு. ஆந்தர் இங்க இருக்கு. எது? மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல ஆந்தர் இருக்கு. ஆந்தர் வெடிச்சு அதுல இருந்து போலன் கிரைன் ரிலீஸ் ஆகி அந்த போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மால விழுவுது பாத்தீங்களா? திஸ் இஸ் பாலினேஷன். ஓகே. Flowering plants have evolved an amazing array of adaptations to achieve pollination. So wind pollination நடக்குதா, வாட்டர் பாலினேஷன் நடக்குதா, இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்குதா, அனிமல்ஸ் மூலியமா நடக்குதா, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுல அடாப்டேஷன்ஸ் இருக்கும். They make use of external agents to achieve pollination. ஏன்னா they are non-motile. pollen grainலாம் non-motile. அப்ப அது போய் ஸ்டிக்மால போய் உட்காரணும். அதுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. Can you list possible external agents? அதான் நம்ம சொன்னோம், wind pollination, water pollination, insect pollination, அதெல்லாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நோ சிக்னல் வந்துருச்சு, ஒரே நிமிஷங்க. சரி, இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ல நம்ம பார்க்கிறது ஆட்டோகேமி ஃபர்ஸ்ட். டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் போலன், பாலினேஷன் கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். போலன் கிரெயின் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆட்டோகேமி. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் வாட் இந்த கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். டிபெண்டிங் அப்பான் த சோர்ஸ் ஆஃப் போலன். அது என்ன சார் சோர்ஸ் ஆஃப் போலன்? இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. ஒரு செடி இருக்கு, ஒரு ஃப்ளவர் இருக்கு, இதுலயே உங்களுக்கு
யார் இருக்கா? கைனீசியம் இருக்கான். இதுலயே ஆண்ட்ரீசியம் இருக்கான். இந்த pollen grain இதுல வந்து விழுந்துச்சுன்னா ஆட்டோகேமி. சரி, ஒரு பிளான்ட் அதுல உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர்ல வந்து கைனீசியம் இருக்கான், இன்னொரு ஃப்ளவர்ல ஆண்ட்ரீசியம் இருக்கான். பட் சேம் பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர், வேற வேற ஃப்ளவர்ல இருந்து வராங்க. இங்க இருந்து pollen grain இதுல வந்து விழுந்ததுன்னா ஜெய்டினோகேமி. ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆந்தர் இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கைனீசியத்துக்கு போய் pollen grain விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி விழுந்தா அது xenogamy. இந்த 3 டைப் தான் இப்ப படிக்க போறோம். Autogamy, in this type, pollination is achieved within the same flower. ஞாபகம் வச்சுங்க, this is the keyword. நல்லா வட்டம் போட்டு வைங்க. Same flower. ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய சிங்கிள் சேம் ஃப்ளவர்லயே பாலினேஷன் நடந்தா அதுக்கு பேர் ஆட்டோகேமி. Transfer of pollen grain from anther to the stigma of the same flower in a normal flower which opens and exposes the anthers and stigma. So ஃப்ளவர் மொட்டா இருக்கு, அது ஓப்பன் ஆகுது, ஸ்டிக்மா ஆந்தர்ல எக்ஸ்போஸ் ஆகுது. கம்ப்ளீட் ஆட்டோகேமி இஸ் ரேதர் ரேர். ஸோ ஃப்ளவர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்டிக்மா ஆந்தர்லாம் எக்ஸ்போஸ்டா இருந்துச்சுன்னா ஆட்டோகேமி நடக்கிறது ரேர் ஆயிரும். ஏன்? ஃப்ளவர் ஓப்பனா இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? ஆந்தர் வந்து pollen grain ரிலீஸ் பண்ணிச்சுன்னா காத்துல களைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ autogamy is in such flowers requires synchrony. Sync அப்படின்னா ஒரே டயத்துல. Synchrony in pollen release and stigma receptivity, and also the anthers and stigma should closely arranged. See, இந்த ஸ்டிக்மாவோட ரிசப்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டிக்மா மெச்சூர் ஆகி pollen grain ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை வந்திருந்தா அதை ரிசப்டிவிட்டி அப்படிம்பாங்க. pollen grain வந்து மெச்சூர் ஆயிருக்கணும். ஆந்தர் மெச்சூர் ஆனாதான் அது வெடிச்சு pollen grain ரிலீஸ் ஆகும். ஸோ ஆந்தர் மெச்சூரிட்டியும் ஸ்டிக்மாவோட ரிசப்டிவிட்டி, pollen grain ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையும் ஒரே சமயத்துல மெச்சூர் ஆனிச்சு நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோகேமி நடக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆந்தர்ஸும் ஸ்டிக்மாவும் என்ன இருக்கணும்? க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கணும். எங்க நெக்ஸ்ட் போக மாட்டேங்குது, ஒரே நிமிஷங்க. இந்த டெக்னாலஜினாலே நமக்கு ஹிம்சை தான். ஓகே, வந்துருச்சு. ஸோ ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ரெண்டும் லைக் க்ளோஸ் டு ஈச் அதர், ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்மா இருக்கு அப்படின்னா பக்கத்திலேயே சேம் டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல, அதாவது டிஸ்டன்ஸ்னா அது இல்லை, சேம் லென்த்ல பக்கத்திலேயே ஆந்தர் இருந்துச்சுன்னா pollen grain வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமி நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் செல்ஃப் பாலினேஷன் கேன் அக்கர். சம் பிளான்ட்ஸ் சச் அஸ் வயோலா, காமன் pansy அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், ஆக்சாலிஸ், கோமலினா produce two types of flowers. ஒன்னு chasmogamous flower, இன்னொன்னு cleistogamous flower. Chasmogamous flowers are similar to flowers of other species with exposed anther and stigma. இது ஓப்பனா இருக்கும். Cleistogamous flower which do not open. Cleistogamous flower மொட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஓப்பனே ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃப்ளவர் இதை சுத்தி பெட்டல் செப்பல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு, உள்ள ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா இருக்கு, வெளியில இருந்து pollen grain வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா க்ளோஸ்ட் ஃப்ளவரா இருக்கு. அப்ப 100% செல்ஃப் பாலினேஷன் உத்தரவாதம் யார் கொடுப்பா? கிளைஸ்டோகேமஸ், க்ளோஸ்ட் ஃப்ளவர். நீட் கொஸ்டின். 100% செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமி நடக்கிறது கிளைஸ்டோகேமஸ்ல தான். இது ஒரு நீட் கொஸ்டின். ஏன்னா அது க்ளோஸ்ட் ஃப்ளவர். கிளைஸ்டோக்கு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் Cl, க்ளோஸ்க்கு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் Cl. So cleistogamous flowers which do not open na close ஆவே இருக்கும். In such flowers, anthers and stigma lie close to each other. When anthers dehisna anther வந்து வெடிக்குது in the flower buds, pollen grains come in contact with the stigma to effect pollination. Thus cleistogamous flowers are invariably, difference இல்லாம autogamous தான். எல்லா கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபேமிலியில அந்த கிளைஸ்டோகேமஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே என்னதுதான்? செல்ஃப் பாலினேஷன் பண்றவங்க தான். அதுல சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லை. அண்ட் தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் லேண்டிங் ஆன் த ஸ்டிக்மா. எங்க? கிளைஸ்டோகேமஸ்ல. கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்மூத்தா மூவ் ஆகுது. வெரி குட். ஓகே, கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் எங்க இருக்கு? Produce
அஷ்யூர்டு சீட் செட், கண்டிப்பா சீட் ஃபார்மேஷன் இருக்கும். காரணம் என்னன்னா உள்ள ஆந்தர் இருக்கு, ஸ்டிக்மா இருக்கு, கண்டிப்பா 100% பாலினேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து சீடு ஃபார்மேஷன், ஃப்ரூட் ஃபார்மேஷன் வரும். ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர்ஸ். கிளிஸ்டோகேமஸ்க்கு பாலினேட்டர்ஸ் தேவையில்லை. பாலினேட்டர்ஸ்னா ஏஜென்ட்ஸ் விச் காஸ் பாலினேஷன். இன்செக்டோ, விண்டோ, வாட்டரோ யாரு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்றானோ அவனை பாலினேட்டர்ஸ் அப்படிமோ. Do you think that cleistogamy is advantageous or disadvantageous to the plant? Why அப்படின்னு கேக்குறாங்க. இது அட்வான்டேஜ்னு சொல்வீங்களா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வீங்களா? நான் என்ன சொல்லுவேன், டிஸ்அட்வான்டேஜ் அப்படிம்பேன். ஆனா நீங்க என்ன கேட்பீங்க, வைங்கிறதுக்கு ரீசன் கேட்பீங்க. கிராஸ் பாலினேஷன் நடக்கலன்னா வேரியேஷன் வராது. வேரியேஷன் வரல அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆயிடும், என்விரான்மெண்ட்ல நடக்கிற சேஞ்சுக்கு அதால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தட் இன் கிராஸ் பாலினேஷன்ல வர வேரியேஷன் வராது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இது டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? அட்வான்டேஜும் சொல்லலாம். என்ன அட்வான்டேஜ்? 100% பாலினேஷன் உத்தரவாதம். ஓகேங்களா? கேரண்டீடா பாலினேஷன் நடந்து சீட் செட் 100% நடக்கும். அது அட்வான்டேஜா சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ், கிராஸ் பாலினேஷனே நடக்காது, அப்ப நியூ வெரைட்டி வர வாய்ப்பே இல்லை. அதை டிஸ்அட்வான்டேஜா சொல்றோம். ஓகே. ஜெய்டினோகேமி செகண்ட் டைப். ஜெய்டினோகேமினா என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின். இது சம்பந்தமா நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இது கிராஸ் பாலினேஷனோட கேரக்டரும் வரும், செல்ஃப் பாலினேஷனோட கேரக்டரும் வரும். ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தா அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்டினோகேமி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from the anther to the stigma of another flower of same plant. Same flower, same plant, same flower na autogamy. Same plant ஆனா different flower அப்படின்னா ஜெய்டினோகேமி. Don't forget same plant தான் இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். Although ஜெய்டினோகேமி is functionally cross pollination, இதுதான் நீட்ல கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. Functionally cross pollination involving a pollinating agent. Pollinating agent ஒன்னு wind வேணும், இல்லனா insect வேணும். Genetically it is similar to autogamy since the pollen grains come from the same plant. So ஒரே பிளான்ட், இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, இங்க இருந்து உங்களுக்கு ஆந்தர் இந்த ஃப்ளவர்ல இருக்க ஸ்டிக்மாவுக்கு வருது. இதுக்கு பாலினேட்டர் வேணும். ஒண்ணு விண்ட் வேணும், அல்ல இன்செக்ட் வேணும், இல்ல சம்டைம்ஸ் வாட்டர் கூட, ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டர்ல இருந்தா வாட்டர் தேவைப்படலாம். ஆனா பிளான்ட் சேம் தான் அப்படிங்கிறதுனால இங்க இருக்க குரோமோசோம், இங்க இருக்க குரோமோசோம்லாம் சேம் பிளான்ட்ங்கிறதுனால சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஜெனட்டிக்கலி சிமிலரா தான் இருக்க போகுது. பட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளான்ட்ங்கிறதுனால ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன். மறந்துடக்கூடாது. எது ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன்னா ஆட்டோ, செல்ஃப்னா ஆட்டோ, கேமினா மேரேஜ்னு சொல்லுவாங்க. இங்க மேரேஜ் யாருக்கும் நடக்குது, போலன் கிரெயினுக்கும், அதாவது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டுக்கு நடக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜெனோகேமி. ஜெய்டினோகேமி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜெய்டினோகேமி ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், பட் இந்த இடத்துல இதுதான் முக்கியம். ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் பட் ஜெனட்டிக்கலி ஆட்டோகேமி. ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் ஜெனோகேமி தேர்ட் டைப். Transfer of pollen grain from anther to stigma of a different plant, different flower வந்துரும். டிஃப்ரெண்ட் பிளான்ட்னாலே இங்க ஒரு பிளான்ட் இருக்கு, இங்க ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட்ல இருந்து ஆந்தர்ல இருந்து pollen grain வந்து இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ல ஸ்டிக்மால வந்து விழுவதுனாலே டிஃப்ரெண்ட் பிளான்ட்னாலே இட் இஸ் இன்க்ளூடட் எதுவும் டிஃப்ரெண்ட் ஃப்ளவரும். ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். pollen grain from one plant to stigma of the other plant of the same species தான். This is the one. Same species na mango na mango, neem na neem tree அந்த மாதிரி, guava na guava tree அந்த மாதிரி. This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grain to the stigma. So genetically different types of pollen grain ஸ்டிக்மால கொண்டு போய் சேர்க்குது. சேம் ஸ்பீசிஸ் தான், ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்டா இருக்கும் pollen grain, ஏன்னா வேற பிளான்ட்ல இருந்து வர்றதுனால. ஸோ ஜெனோகேமி கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஆட்டோகேமி, கிளீஸ்டோகேமஸ் ஃப்ளவர், க்ளோஸ்ட் ஃப்ளவருக்கு ஏஜென்ட்ஸ் தேவையில்லை. பட் அதர் தென் கிளீஸ்டோகேமி நமக்கு ஓப்பன் ஃப்ளவரா இருக்கு, கிராஸ் பாலினேஷன் வேணும், ஜெய்டினோகேமி நடக்கணும்னா ஏஜென்ட்ஸ் கம்பல்சரி வேணும். பிளான்ட்ஸ் யூஸ் டு ஏபயோட்டிக். ஏபயோட்டிக்னா உயிர் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஒன்னு விண்டு, இன்னொன்னு வாட்டர். ஏபயோட்டிக்னா வித்தவுட் உயிர் இல்லை
அப்படின்னு அர்த்தம். விண்ட் அண்ட் வாட்டர். அண்ட் ஒன் பயோட்டிக். ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் இன்செக்ட், மேமல்ஸ் எல்லாம் சேர்த்து அனிமல்ஸ்ல வந்துடும். ஏஜென்ட்ஸ் டு அச்சீவ் பாலினேஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ஸ் யூஸ் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்குது தான் வேர்ல்டுல ஜாஸ்தி. Only a small proportion of plants use abiotic agents. So abiotic agents யூஸ் பண்ற பிளான்ஸோட எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவு தான். Pollen grains coming in contact with the stigma is chance factor. Chance factorனா என்ன அர்த்தம்? அது வந்து நடக்கலாம், நடக்காமையும் போலாம். பை சான்ஸ் அது நடக்குது, ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். இன் போத் விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேஷன். விண்ட் பாலினேஷன், வாட்டர் பாலினேஷன்ல அப்படியே போலன் பறந்து போய்கிட்டு இருக்கும். இடையில அதோட ஸ்பீசிஸ் இருந்துச்சு, இன்னொரு பிளான்ட் இருந்துச்சுன்னா போய் விழுந்ததுன்னா பை சான்ஸ் பாலினேஷன் நடக்கும், அவ்வளவுதான். 100% அஷூரன்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி விண்ட் பாலினேஷன்ல போலன் கிரெயின்ஸ் வேஸ்ட் தான் ஆகும். டு கம்பன்சேட் ஃபார் திஸ் அன்சர்டனிட்டிஸ், ஸோ நிறைய வேஸ்ட் தான் ஆகுது. அண்ட் அசோசியேட்டட் லாஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ், காத்துல பறந்து போது நிறைய தடங்கள் இருக்கும், அதுல நிறைய போலன் கிரெயின்ஸ் லாஸ் ஆகும். The flowers produce enormous amount of pollen when compared to the number of ovules available for pollination. So ovules, female இருக்க ovules விட pollen grains எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணாதான் வேஸ்ட் ஆகிறதுலாம். இப்போ ஒரு pollen grain போதும் ஸ்டிக்மால விட, பட் லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஒரு pollen grain வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் அந்த ஃப்ளவரை அந்த தடைகள் எல்லாம் தாண்டி போய் ரீச் பண்ணும். அதான் அதனால விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேஷன்ல நம்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் நம்பர் ஆஃப் ஓவியூலை விட ஜாஸ்தியா இருக்கும். திருப்பி மூவ் ஆக மாட்டேங்குதா? ஒரு பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் போறதுதான் கஷ்டமா இருக்கு. ஓகே, வந்தாச்சு. இது என்னது? ஏதாவது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமா? குடுகுடுன்னு ஓடுதே. கலர்லாம் நல்லா அழகா தெரியுது. வெரி குட். ஜெயிட்னோ கேமி, ஒரே நிமிஷங்க. இப்ப வரும். இப்போ பொறுமையா. ஓகே ஓகே, இதுதான். So pollination by wind is more common amongst abiotic pollinators. So pollination, abiotic pollinationல விண்டை விட வாட்டரை விட விண்ட் தான் மோர் காமன். இதை நீட் கொஸ்டின்ல அசஸ் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க. ரெண்டு இருக்குது ஏபயாட்டிக்ல, ஒன்னு விண்ட், இன்னொன்னு வாட்டர். வாட்டர் காமன் கிடையாது, ஏன்னா எல்லா பிளான்ட்ஸும் வாட்டர்லயா இருக்கு. வாட்டர்ல இருக்கிற பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் தரையில இருக்க பிளான்ட்ஸ், லேண்ட் பிளான்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ விண்ட் பாலினேஷன் தான் மோர் காமன் ஏபயோட்டிக் பாலினேட்டர், ஞாபகம் வச்சுக்கணும். விண்ட் பாலினேஷன் ஆல்சோ ரெக்கர்ஸ் தட் போலன் கிரெயின்ஸ் ஆர், இந்த இடத்துல கேரக்டர்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கணும்? விண்ட்னா என்ன? காத்து அடிக்குது. காத்துல பறந்து போகணும்னா என்ன இருக்கணும்? லேசா இருக்கணும். இந்த ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காத்து அடிச்சா பறந்து போயிடும், உஃப்னு ஊதுனா காணா போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த போலன் கிரெயின் லைட் வெயிட்டா இருந்தாதான் விண்டுல அப்படியே காத்துல அப்படியே பறந்து போக முடியும். ஓகே, ஸோ லைட் அண்ட் நான் ஸ்டிக்கி, ஒட்டாம இருக்கும். ஒட்டாம இருக்கணும், ஏன்னா பறந்து போகும்போது எதிரியாவது போய் பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நான் ஸ்டிக்கியா இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். ஸோ தட் தே கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் விண்ட் கரண்ட்ஸ். விண்ட் கரண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்லை, காத்து அடிக்குது இல்லையா, அந்த காத்து போறதுல அப்படியே காத்தோட காத்தா பறந்து போறது, மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா காத்து, அதான் விண்ட் கரண்ட்ஸ். They often possess well exposed stamens. Stamens வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் இப்படி இருக்குன்னா ஸ்டேமன்ஸ் நல்லா வெளியே வந்து இந்த மாதிரி நல்லா வெளியே வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கும். ஸோ தட் அது வெடிச்சு காத்துல பறந்து போறதுக்கு. They often possess well exposed stamens so that pollens are easily dispersed. Dispersed-னா பரவறது into wind currents. And large, பெரிய anthers இருக்கும். Often feathery, இது அடுத்து வந்து ஃபீமேல். லார்ஜ் ஆஃபன் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கும். ஸ்டிக்மா ஃபெதரியா இருக்குது அப்படின்னா போலன் கிரெயின் அப்படி பறந்து போகும்போது அப்படி விசிறி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும், ரெக்க மாதிரி. அப்படி போலன் கிரெயினை கேட்ச் பண்ணிக்கலாம்.
அப்போ ஸ்டிக்மா வந்து லார்ஜாவும் ஃபெதரியாவும் இருக்கும். டு ட்ராப் ஏர்பார்ன்னா காத்துல அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்க பாலன் கிரைன்ஸை பிடிச்சிக்கிற மாதிரி. தென் என்னங்க ஆச்சு? ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடும். தென் wind pollinated flowers often have single ovule, female single ovule தான் இருக்கும் in each ovary, and numerous flowers packed into an inflorescence. So ஒரு inflorescence இருக்கும். inflorescenceனா மெயின் ஆக்சிஸ்ல நிறைய ஃப்ளவர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளவருக்குள்ளேயும் எத்தனை ஓவியூல் இருக்கு? சிங்கிள் ஓவியூல் இருக்கு. சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பாத்துக்கங்க. சிங்கிள் ஓவியூல் பட் நியூமரஸ் ஃப்ளவர்ஸ் இன் அன் இன்ஃப்ளோரசன்ஸ். ஏன்னா போலங்கிரேன் வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய ஃப்ளவர் இருந்தா தான் என்ன பண்ணுவோம்? போலங்கிரேனை கேட்ச் பண்ணி எல்லாமே சீடா மாற முடியும். ஓகே, a familiar example is the corn cob. The tassels you see are nothing but the stigma and style which wave in the wind to trap pollen grains. Wind pollination is quite common in grasses. Wind pollination grasses la common. இத நீட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. Familiar example is the corn cob. The tassels you see are nothing but the stigma and style னு கொடுத்திருக்காங்க. So the tassels னு சொல்றாங்கல்ல, tassels மேலா ஃபீமேலா? ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் இருந்தா அது என்னது? ஃபீமேல். ஓகேங்களா? இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. A wind pollinated plant showing compact inflorescence and well exposed stamens. ஸ்டேமன்ஸ் எக்ஸ்போஸ்டா நல்லா வெளியில வந்திருக்குது. இந்த ஸ்டேமன்ஸ் பர்ஸ்ட் ஆகி என்ன பண்ணுது? உங்களுக்கு போலன் கிரைன்ஸை ரிலீஸ் பண்ணுது, மறந்துடாதீங்க. So the tassel you see are nothing but the stigma and style. Tassel நம்ம பார்க்கிறது ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலோட இருக்குது. So that அது வேவ் ஆகிக்கிட்டு இருக்கு, வண்டில போலன் கிரைன்ஸை ட்ராப் பண்ணிக்குது, மறந்துடாதீங்க. கான்காப டாசல் சொல்றோம், அது வந்து ஃபீமேல் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலோட இருக்கு. அது நீட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. Pollination by water is quite rare in flowering plants and is limited to about 30 genera. So வாட்டர்ல இது நீட் கொஸ்டின்ல ஆல்ரெடி இன்னும் கேட்கல, இப்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பார்ட் வந்து உங்களுக்கு நீட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா உடனே கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவரு இந்த பார்ட் கேட்டாச்சு, அடுத்த பார்ட் கேட்கலான்னு இங்கே வருவாரு. Pollination by water is quite rare, ரொம்ப ரேர் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஏன்? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எக்கச்சக்கமான ஜெனிரா இருக்கு. செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெனிரா இருக்கு. அதுல ஒன்லி 30 ஜெனிரா தான் வாட்டர் பிளான்ட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ல 30 ஜீனஸ் அவ்வளவுதான் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபைட்ஸ். அதனால நமக்கு வந்து வாட்டர் பாலினேஷன் வந்து ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் யாரா இருப்பா? மோனோகாட் பிளான்ட்ஸா இருப்பாங்க. As against this, you would recall that water is a regular mode of transport for the male gamete among the lower plant groups such as algae, bryophyte, pteridophytes. இந்த மூணுலயுமே லோயர் பிளான்ட்ஸ்ல வாட்டர் தான் நமக்கு மேல் கேமிட்ட கேரி பண்ணிட்டு போற மீடியமாவே இருக்கும், ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட்ல. பட் ஏஞ்சியோஸ்பர்ம்ல நமக்கு வாட்டர் வந்து ரொம்ப ரேரா தான் தேவைப்படுது. அப்படியே உல்டாவா இருக்கு அப்படிங்கிறாங்க ஹையர் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படிங்கிறது. அங்க பாலினேஷனுக்கு வாட்டர் தேவை வந்து 30 ஜெனிராவுக்கு தான் தேவைப்படுது, ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், sporogenous tissue to microspore tetrad by meiotic division or microspore mother cell. ஓகே, இந்த இடத்துல ரம்யா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, வெரி குட் கொஸ்டின். இது நம்ம இதுல பார்ப்போம். அவங்க டவுட் இப்பதான் நான் சாட் பாக்ஸ்ல பார்த்தேன். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நான் உங்களுக்கு இங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்தலாம். ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல சி ஆந்தர் இப்படி இருக்கு. ஓகே, இந்த ஆந்தர்ல உள்ள இருக்கிறது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் போலன் மதர் செல்லா அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல்லா முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ல தான் மியோசிஸ் நடக்கும்.
மியாசிஸ் நடந்து போலன் டெட்ரட் ஆர் மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகி இது நாலு போலன் கிரெயின்ஸா ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போரா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயினா டெவலப் ஆகும். ஸோ போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ல தான் மியாசிஸ் நடக்கும். அந்த போலன் மதர் செல் மைக்ரோஸ்போர் மதர் செல் எதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்கு? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்பதான் உங்க டவுட்டை பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வாட்டர் பாலினேஷனை கண்டினியூ பண்ணலாம். It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that their distribution is limited because of the need for water. இது ஆல்ரெடி நீட் கொஸ்டின்ல கேட்டது. பிரையோஃபைட் டெரிடோஃபைட்ல சில ஸ்பீசிஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் டு த வாட்டர் இருக்கிற ஏரியால மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபார் தேர் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்டை போய் மீட் பண்றதுக்கு வாட்டர் இஸ் கம்பல்சரி. வாட்டர் இல்லைன்னா பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அப்படிங்கிறதுனால பிரையோஃபைட்ல பாலினேஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்டிலைசேஷன் நடக்காது அப்படிங்கிறதுனால நம்ம எங்க என்ன வாட்டர் இல்லாத ஏரியால பிரையோஃபைட்ஸ் இருக்காது. ஸோ தட் சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்க மட்டும்தான் இருக்கு, லிமிட்டட்னா அந்த இடத்துல மட்டும் இருக்கு, வாட்டர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமிட்ஸுக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் வேணும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ். வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் இன் ஏஞ்சியோஸ்பெர்ம். ஓகேங்களா? வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் இன் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்ன? சி வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. இந்த இடத்துல கொஸ்டின் ஆல்ரெடி அடிக்கடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம். So some examples of water pollinated plants are Vallisneria and Hydrilla, which grow in fresh water. Fresh waterனா ஆறு, குளம், ஏரி, குட்டை, தண்ணி குடிக்கலாம். அதுல உப்பு கம்மியா இருந்தா அதுக்கு பேர் ஃப்ரெஷ் வாட்டர். உப்பு ஜாஸ்தியா கடல், அப்புறம் ஓஷன், இதெல்லாம் வந்து மெரைன் வாட்டர் அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் செவரல் மெரைன் சீ கிராசஸ் சச் அஸ் ஜோஸ்டிரா. அப்போ உங்களுக்கு விண்டு பாலினேஷன் வாட்டர் பாலினேஷன் நடக்கிறது வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா ரெண்டும் ஃப்ரெஷ் வாட்டர், மூணாவது ஜோஸ்டிரா. நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். எல்லா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லயும் தண்ணியில தான் இருக்கு, ஆனா தண்ணியை பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணாத பிளான்ட்ஸும் இருக்கு. இன் மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சச் அஸ் வாட்டர் ஹயசிந்த். வாட்டர் ஹயசிந்த்னா அந்த அந்தி மந்தாரை அப்படி சொல்லுவாங்க. ஆகாய தாமரை, அந்தி மந்தாரை இல்ல, சாரி, ஆகாய தாமரை. அந்தி மந்தாரை கிடையாது. வாட்டர் ஹயசிந்த்னா ஆகாய தாமரை சொல்லுவாங்க. டெரர் ஆஃப் பெங்கால் அதான் வாட்டர் ஹயசிந்த். ஐகார்னியா சொல்றோம்ல அதான் வாட்டர் ஹயசிந்த். தென் வாட்டர் லில்லி அல்லி செடி. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா the flowers emerge above the level of water and are pollinated by insects or winds. எதுல வாட்டர் ஹயசிந்த் அண்ட் வாட்டர் லில்லி ரெண்டுமே வாட்டர்னு ஆரம்பிக்குது, ஆனா வாட்டர் பாலினேஷன் கிடையாது. அதனால அததான் மெயினா கொஸ்டின்ல கேட்பான். வாட்டர் ஹயசிந்த், வாட்டர் லில்லி ரெண்டுமே இன்செக்ட் மூலியமாவோ அல்லது விண்டு மூலியமாவோ பாலினேட் நடக்கும். வாட்டர் மூலியமா பாலினேட் நடக்காது. ஆனா ஸ்டார்ட்ஸ் வித் த நேம் வாட்டர். ஓகே. ஆஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் பிளான்ட்ஸ்ல நடக்கிற மாதிரியே வாட்டர் லில்லிலையும் வாட்டர் ஹயசிந்த்லயும் இன்செக்ட் மூலியமாவும் விண்டு மூலியமாவும் பாலினேஷன் நடக்குது. வாட்டர் மூலியமா நடக்கல. வாட்டர் ஹயசிந்த் வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கல. வாட்டர் லில்லி வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கல. இன்செக்ட் ஆர் விண்ட், லேண்ட் பிளான்ட்ஸ்ல நடக்கிற மாதிரி இன்செக்ட் ஆர் விண்ட் மூலியமா தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. பட் வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜோஸ்டிரா இந்த மூணுலயும் நமக்கு வாட்டர் பாலினேஷன் தான், ஆனா வாட்டர்னு ஆரம்பிக்கல. ஓகே. எனிவே ஹைட்ரில்லா வாட்டர்ங்கிற மீனிங்ல வரும், பட் டைரக்ட் வாட்டர் வேர்டு இல்லை. பட் வாட்டர் பாலினேஷன் அந்த மூணும் ஞாபகம் வச்சுங்க. இன் வேலிஸ்னேரியா the female flower reach the surface of the water by long stalk and male flowers or pollen grains are released onto the surface of the water. Anyway water surface waterல தான் அது ரிலீஸ் ஆகுது, வாட்டர்ல தான் மிதந்து போகுது. அப்ப வாட்டர் பாலினேஷன் வேலிஸ்னேரியால. they are carried passivelyனா without using energy. தண்ணி போற போக்குல அது மூவ் ஆகி போகுது by water currents. some of them eventually reach the female flowers and the stigma. சில ஃப்ளவர் தான் வேலிஸ்னேரியால மேல் ஃப்ளவர்ஸ் வந்து இங்க பாருங்க அவங்க ரிலீஸ் பண்றது எதுன்னு பாத்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இன் வேலிஸ்னேரியா the female flower reach the surface of the water by the long stalk. மேல் ஃப்ளவர்ஸோ அல்லது pollen grains. மேல் ஃப்ளவர்ஸே கூட ரிலீஸ் ஆகி வரலாம், இல்ல pollen grains, ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க. மேல் ஃப்ளவர்ஸே கட்டாயி மேல வரலாம் அல்லது pollen grains.
released onto the surface of the water. அது மாதிரி வாட்டர் கரண்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் ஃபீமேல் ஃபிளவர்ஸை ரீச் பண்ண வைக்குது. ஃபீமேல் ஃபிளவர்ஸ் அண்ட் அல்டிமேட்லி ஸ்டிக்மா. In another group of water pollinated plants such as seagrass, female flowers remain submerged in water. The pollen grains are released inside the water. So இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வேலிஸ்னேரியா சீகிராஸ் ரெண்டுமே வாட்டர் பாலினேஷன் தான். வேலிஸ்னேரியாவுக்கு ஃபீமேல் ஃபிளவர் லாங் ஸ்டாக், பூ காம்பு பெருசா இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கு போயிருக்கு. அப்ப மேல் ஃபிளவரோ அல்லது போலன் கிரெயினோ சர்ஃபேஸ் வரைக்கும் போய் ஃபீமேல் ஃபிளவரை ரீச் பண்ணி ஸ்டிக்மாவை போய் அடையும். இது வாட்டர் பாலினேஷன் தான். சீகிராஸ்ல ஃபீமேல் ஃபிளவர் உள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. சப்மர்ஜ் அப்படின்னா மூழ்கி இருக்கு. மூழ்கி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டுமே வாட்டர் பாலினேஷன் தான். ஸோ pollen grains in many, ஸோ pollen grains என்ன ஆகுது, இன்சைட் த வாட்டரே ரிலீஸ் ஆகுது சர்ஃபேஸ்க்கு போகாம. pollen grains in many such species are long, பெருசா இருக்கும், ரிப்பன் லைக்கா இருக்கும். ஏன்னா சுத்தி 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 சொலாட்டி அடிச்சுக்கிட்டு போய் ரீச் பண்ணணும். அண்ட் தே ஆர் கேரிடு பேசிவ்லி இன்சைட் த வாட்டர், தண்ணிக்குள்ள அது வாட்டர் கரண்ட் மூலியமாவே போயிடும். சம் ஆஃப் தெம் ரீச் த ஸ்டிக்மா அண்ட் அச்சீவ் பாலினேஷன். சீகிராஸ்லயும் சில pollen grains போய் ரிப்பன் மாதிரி லாங்கா இருக்கும், சுத்திக்கிட்டே போய் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும். இன் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாலினேட்டட் ஸ்பீசிஸ் pollen grains ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் வெட்டிங். ஈரமாயி வீணாகிறத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு pollen grainsல மியூசிலேஜினஸ், எண்ணெய் பிசுக்கோட இருக்கக்கூடிய கவர் இருக்கு. எண்ணெய் வளவளன்னு இருக்கும். ஓகே. போத் wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectars. What would you be the reason for this? ரொம்ப சிம்பிளான ரீசன். விண்டும் வாட்டருக்கும் உயிர் இருக்கா? இல்ல. வாட்டர் வந்து எனக்கு தேன் கொடுத்தா, நெக்டர் கொடுத்தாதான் நான் காத்தடிப்பேன், பாலினேஷன் பண்ணணும்னு சொல்லுமா? இல்ல. ஸோ அதனால வாட்டரோ விண்டையோ நமக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தாதான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேஷன் பண்ற ஃபிளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்கணும், அட்ராக்டிவ் கலர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நெக்டர் தேவையில்லை. ஏன்னா விண்ட் அண்ட் வாட்டர் ரிவார்டு கேட்காது, இன்செக்ட் தான் ரிவார்டு கேட்கும். அப்ப நெக்டர் இருந்தாதான் அந்த பூவுக்கு அந்த பூச்சி வரும். அதே மாதிரி அட்ராக்டிவ் கலர்ல இருந்தா தான் பூச்சி அட்ராக்ட் பண்ணப்பட்டு அங்க போய் உட்காரும். பட் இங்க அட்ராக்ஷனும் தேவையில்லை, நெக்டரும் தேவையில்லை. பிகாஸ் விண்ட் அண்ட் வாட்டர் ஆர் ஏபயோட்டிக், அவங்களுக்கு ரிவார்டு தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரீசன் ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறது பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். பயோட்டிக் ஏஜென்ட்ஸ்ல அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வருவாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம இந்த சாப்டர் சீக்கிரம் முடிச்சிடலாம். சிம்பிள் தான், இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கடகடன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்செக்ட் அந்த அனிமல் பாலினேஷன் பயோட்டிக் ஏஜென்ட் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க இந்த பனி பெய்யறது அப்படியே ஹெட்ஏக் வந்த மாதிரி ஆயிடுதுங்க. காலையில எழுந்திருக்கிறது, அப்படியே எழுந்திரிச்சதும் ஒரு மாதிரி இந்த பனி ஜாஸ்தியா பெய்யுதா? இந்த பனி காலம்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வி வில் ஹேவ் கிளாஸ் எவ்ரிடே, அதுல எந்த டவுட்டும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளாஸ் வைக்கிற நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைக்க ட்ரை பண்றேன். Take care. Bye. See you all. Thank you.